யுத்தத்தில் இந்த ரத்தம் அந்த மாதிரியான உலகம் அழிஞ்சு போகாமல் ஒரு அன்பாலையும் ஒரு பாசத்தாலையும் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு யுத்தம் சம்மந்தமான படங்கள் எத்தனையோ வந்திருந்தாலும் இப்போ இந்த படம் வந்து வேறு ஒரு கோணத்தில் அணுகியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக பார்க்குற படத்தை விட ஒரு சிறுவனை வச்சுக்கிட்டு அவர் மூலமாக அவருடைய பார்வையாக இந்த உலகத்தில் யுத்தம் இல்லாத ஒரு சமாதானம் உலகம் வேணுன்றதை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. யுத்தத்தில் இந்த ரத்தம் அந்த மாதிரியான உலகம் அழிஞ்சு போகாமல் ஒரு அன்பாலையும் ஒரு பாசத்தாலையும் இறுகி போய் வாழலாம்ன்றத ஒரு நல்லா சொல்லியிருக்காங்க, ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எல்லாரோட நடிப்பெல்லாம் எப்படி நல்லா இருக்கு. அந்த ஹீரோ சிறப்பாக நடிச்சிருக்காரு. அந்த பையன் மிக அருமையாக நடிச்சிருக்கான். எல்லாமே ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அந்த களத்தை நேரடியாக பார்த்தது மாதிரி இருக்கு. எமோஷனலான படம். ஆமாம், எமோஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக நல்லா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறேன். இது தெரியாத முகங்கள் தான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இல்லை, அதுதான் சிறப்பாக இருக்குது சார். சூப்பர் சாங், சூப்பர் அண்டு எல்லாமே நடிப்பு சூப்பர் சார். அந்த பையன் எக்ஸ்ட்ரா நடிப்பு வந்து இன்னும் சூப்பராக இருக்குது சார். வேற என்ன சொல்ல வருது இந்த படம்? சமூகத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லுதா? இல்லை, சமூகத்தில் வந்து கருத்துன்னு எனக்கு சொல்ல வரல சார். தட்ஸ் நோ கமெண்ட் சார். பட் எப்படி படம் வந்து அன்பழகன் சார் அந்த அப்பா இறந்தது வந்து இப்போ கொண்டு வந்தாருனால கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலி படம் பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வன்முறையால் எதுவுமே இது பண்ண முடியாது. ஒரு மனிதநேயத்தினால தான் எல்லா மனதையும் இணைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்லதை கற்றுக் கொடுக்கணும், வன்முறை இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டென்ட் நல்லா சொல்லியிருக்காரு. எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நடிப்பு எல்லாரும் நிறைவாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கு. சாங்ஸ் மியூசிக்கெல்லாம் படத்துக்கு ரொம்ப ஹைலைட்ஸு. அந்த சாங்ஸ் மியூசிக்கால் தான் படமே அந்த ஃபீல் பண்ணுற வைக்குது. படம் இது ஒரு ஃபீல் குட் மூவி. இது ஒரு சில்ட்ரன்ஸை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. இது வந்து குழந்தைகளோட பார்க்க வேண்டிய படம். அது இல்லாமல் ஒரு தமிழ் உணர்வு சம்மந்தமான ஒரு படம் இது. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளோட வந்து பார்க்கணும். ஒரு குழந்தை வந்து ஒரு மிலிட்ரியில் மாட்டிக்கிட்டால் சிறு வயது குழந்தைங்களோட பார்க்காம அதை இது பண்ணிடுறாங்க. அது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டு இந்த படத்தை காட்டிக்க வைக்கணும். உலகம் ஃபுல்லாக வைலன்ஸை ஒழிக்கணும் நான் இந்த படம் சொல்லுது. அதுதான் மெயினான கருத்து. உலகம் ஃபுல்லாக எல்லா மனித இனமே வைலன்ஸை விரும்பக்கூடாதுன்னு சொல்லுது. அது இதில் அது ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீரத்தின் மகன் டே 1 4வது ஷோவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோலேருந்தே ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசீவிங் இருக்குது. லேடிஸ் மெயினாக இப்போ 3rd ஷோவில் பார்க்கும்போது லேடிஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்க முடிஞ்சது. நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஷோக்காக அந்த படம் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு ஆக்டராக பார்த்தேன். ஒரு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆச்சுது. இன்றைக்கி லேடிஸ் எல்லாம் அதை வந்து டபுள் த அமௌண்ட் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஆக்டராக அவர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு படைப்பாளியாக ஜெயிச்சிருக்காரு, அவங்க டீம் ஜெயிச்சிருக்கு, அதில் எங்கள் பங்களிப்பு இருந்தது ஹாப்பி. உண்மையாகவே இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு நாங்கள் எங்களோட உழைப்பை கொடுத்தாலும் ஆக்ஷன் ரியாக்ஷன் உழைப்பை தாண்டி ஃபோட்டான் ஃபேக்ட்ரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றத ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்க பெரிய பெரிய படங்கள், ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அதை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது வெரி ஹாப்பி. அது மூலமாக இந்த ஒரு திறமையான ஒரு டீம் வெளியே வரப்போகுது. தொடர்ந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸை அவங்க கொலாபரேட் பண்ணி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீரத்தின் மகனுக்கு இன்றைக்கி டே 1 கிடச்சிருந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு டே 2, 3 வந்து இன்னும் தேட்டர்ஸ் இன்கேஸ் இந்த வீக்கில் நிறைய படங்கள் வந்தாலும் அட்டென்ஷன் இந்த படத்து மேலே இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா தேட்டரும் போயிட்டுருக்கோம். நல்ல வரவேற்பு இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலை. ஆனால் அது வந்து நாங்கள் பப்ளிசிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துருமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் அந்த நேரத்தில் வந்து இது நம்ம ஃபோட்டான் உங்களுக்கு வந்து ஃபோட்டான் ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றின்னு வந்து சின்ன ஒரு வார்த்தையில் வந்து அதை சுருக்கிற முடியாது. சார் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வந்து ஒன்றுமே பேசலை, நம்ம வந்து பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி சின்ன படத்தை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு, நிறைய பேரை கூப்பிட்டு பேசி இந்த படத்தை வந்து எப்படி வெளியில் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முயற்சி இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து இனி ஒரு 10 நாளில் வந்து உலகம் ஃபுல்லாக ஆல் வேர்ல்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. ஃபோட்டான் ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன்.
ஏன்னா வந்து இந்த படத்தோட இது எப்படின்னு நான் சொல்லாமலே இதை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. படத்துல வந்து அந்த குழந்தை கேரக்டர் வந்து எல்லாருமே சொன்னாங்க. அது அது எப்படி வடிவமைச்சீங்க? அது குழந்தை கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்கிறேன், எல்லாம் அந்த குழந்தைய தான் பாராட்டுறாங்க. பையன் ரொம்ப பண்ணி தான் அட்வைத் தான் பேர். பெங்களூர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து சில காரணங்களால் வர முடியல. அவர் வந்து உடனே வருவார். ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருமே வரலையே. சார் ஆர்டிஸ்ட் யாருமே வரல. ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் அது வரல, அவங்களால வர முடியல, கொஞ்சம் இதில் இருக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்க்ரீன்ஸ் இப்போ வந்து ஒரு 40 தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 20 தேட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது அடுத்த ஆல் வேர்ல்டு வந்து கொஞ்சம் இது ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கொஞ்சம் பிரம்மாண்ட ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சதை விட அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சார் ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க இதை பற்றி. டேரக்டர் நீங்களே, ப்ரொடியூசர் நீங்களே, ஹீரோ நீங்களே, கேமராமேன் நீங்களே, அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது? சார் இதில் வந்து நான் ப்ரொடியூசர் இல்லை, ஆக்சுவலி வேறு ப்ரொடியூசர் இருந்தாங்க. ஏஜே ஃபிலிம்ஸ் சார், அனில் அஸ்வதி அண்டு ஜோசி சார் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சில காரணங்களால் வந்து இது வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணணும், நான் வந்து இது பண்ணணும்ல, நான் வந்து திரைமறைவில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். இது வந்து நாங்கள் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இதில் ஒர்க் பண்ண டீம்ஸ் வந்து எல்லாருமே வந்து மலையாளிகள் தான். அதில் வந்து தமிழனாக இருக்கக்கூடியது நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தேன். அதனால் இது கொஞ்சம் வேற ஒரு திரைமறைவில் பண்ண ஒரு ஒர்க். அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் அது கொஞ்சம் அப்படி ஒரு ஒர்க் அவுட்டில் ஒரு பயந்து எடுத்த ஒரு சினிமா அப்படின்னு தான் சொல்லலாம் அது. ஆனால் வந்து நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பயம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இப்போ வந்து தைரியமாக நிற்கிறோம். அதுக்கு வந்து ஃபோட்டோன் ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிடெடுக்கு நான் வந்து மீண்டும் ஒரு முறை நன்றி நான் தெரிவிச்சேன். கேட்குறாரு, ஏன் இந்த பயந்து எடுத்தோம் ஏன் சொல்றீங்க? இல்லை, பயந்து எடுத்துன்னு சொன்னால் இந்த கருத்தை வந்து எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. பயம் அப்படின்றது இல்லை. ஏன்னா நம்ம வந்து கலைத்துறைக்கு வந்திருக்கோம். மைண்டில் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா இருக்கும். வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம மைண்டில் கமர்ஷியல் சினிமா இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சினிமா எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது அதுதான் அந்த ஒரு இதாக அது